புதுக்கோட்டை அருகே அரசு வீடு வழங்கும் திட்டத்தில் முறைகேடு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியை அடுத்த நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாரியம்மாள். கணவரால் கைவிடப்பட்ட இவர் தனியாக வசித்து வருகிறார். தற்போது இவர் வசித்து வரும் வீடு 30 ஆண்டுகளுக்கு முன்பு அரசால் கட்டி கொடுக்கப்பட்டதாகும். இந்நிலையில் வீட்டின் மேல்கூரையின் சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்து கம்பிகள் தெரியும் நிலையில் எந்த நேரத்திலும் இடிந்து விடும் அபாய நிலையில் உள்ளது. எனவே தமிழக அரசின் இலவச வீடு திட்டத்தின் கீழ் புதிய வீடு கட்டித்தர வேண்டும் என பொன்னமராவதி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மாரியம்மாள் மனு கொடுத்திருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவருடைய ஆதார் எண்ணிற்கு ஏற்கனவே வீடு வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியதால் மாரியம்மாள் அதிர்ச்சி அடைந்தார். எனவே இடிந்துவிடும் நிலையில் உள்ள வீட்டிற்கு பதிலாக புதிய வீடு கட்டித்தர வேண்டும் எனவும் தனது ஆதார் எண்ணை பயன்படுத்தி முறைகேடு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியருக்கு மாரியம்மாள் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம் நல்லூர் பஞ்சாயத்து முறைகேடு நடக்குது. எனக்கு யாருமே இல்லை, அம்மா அப்பா யாரும் கிடையாது, பிடிச்ச இல்லை, பிள்ளை இல்லை, நான் தனியாக தான் இருக்கிறேன். என் வீடு இடிஞ்சு ரொம்ப கட்டுது. எனக்கு இது சரிப்படுத்தி கொடுக்க ஆள் கிடையாது. வந்தால் என்னையோட ஆதார் நம்பரை அடுத்தவங்களுக்கு கட்டி கொடுத்துட்டா வீடு. அது கேட்டால் அது தெரியாமல் போயிடுச்சு, உனக்கு மாற்றுதலை செய்கிறவங்களால. ஆனால் எனக்கு இது செய்ய மாட்டேங்கிறாங்க. குடியே இல்லாத வீட்டுக்கு 2,40,000 கொடுக்குறவங்களா, எனக்கு 55,000 கொடுக்கு. அதை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. ஐயா, நீங்கள் தான் எனக்கு இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.